இந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா குழுமத்துக்கிட்ட ஒவ்வொரு தமிழ் மகனும் நெஞ்சில கை வச்சு சொல்லு. இந்த வேதாந்தா குழுமத்துக்கிட்ட இந்த எலெக்ஷன் பாண்ட்ல, இந்த தேர்தல் பத்திரத்துல, நல்லா கவனிங்க, எலெக்ஷன் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்துல திமுக காசு வாங்கியிருக்கா வாங்கலையா? காசு வேதாந்தா குழுமம் அனில் அகர்வால்கிட்ட காசு வாங்கினவன் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா இருப்பானா, உனக்கு ஆதரவா இருப்பானா? அப்புறம் 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 புதிதா அப்படியே புது நன்மை எடுத்து ஞானஸ்தானம் பெற்று வந்தவர்கள் போல, சீதை தீக்குளித்து புனிதப்பட்டு வந்தது போல வருவார்கள் திமுக காரர்கள். நேத்து கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தலில் நின்று நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறது போல நாங்கள் வந்தால் எங்க ஊர்ல எங்க பாட்டி ஒரு கதை சொல்லுவோம். பணியாரத்தை தின்னுட்டு ஒரு பைய புதைச்சு வச்சானா, காலையில் இருந்துச்சு பார்த்தாலும் பணியாரம் மரமா காய்ச்சிருந்துதான். இந்த கதையை கேட்டு நான் சின்ன வயசுல ரொம்ப பணியாரத்தை புதைச்சு அதே கதைதான் என் உடன் பிறந்தார்களே. நீங்க ஒண்ணு கவனிச்சுக்க, தவளை இருக்குல்ல, தவளை அத நல்ல கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா அந்த கழுத உடம்பு சொல்லுதேன்னு தப்பிக்காது, அப்படியே உடல் அப்படி மாத்திக்கிறோம். அந்த சூட்டுக்கு ஏற்ப தன் உடலை மாத்திக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொதிப்பு வச்சிங்கன்னு வச்சுக்கிறோங்க, அந்த வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலை தற்காத்துக்கிறோம், மாத்திக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சூடு வச்சிங்கன்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு ஏற்ப தன் உடலை மாத்திக்கிறோம். ஆனாலும் அந்த பைத்தியக்கார இந்த தவளை இருக்குல்ல, தப்பிச்சு போகாத. அப்ப தண்ணிகள் அப்படின்னா தப்பிச்சிடும். ஆனா இந்த பாருங்க, சின்ன சட்டிகளை வச்சுக்கிட்டு ஒரு நாள் தவளை போட்டு பாருங்களேன். வீட்டுக்கு போய் கூட அண்ணன் சொல்லிச்சு ஒரு தவளை தான் போட்டு பாரு, அப்படியே இருக்கும். அப்புறம் மறுபடியும் சூடு வச்சுன்னு வச்சுக்க, அப்பவும் அப்படி காலம் வந்து அப்படியே கிடந்துட்டு செத்து போகும். செத்து போன உடனே நீ என்ன புரிஞ்சுக்கணும், இவன் தண்ணீரை கொதிக்க வச்சு கொண்டு விட்டான்னு நினைக்க கூடாது. அது அல்ல, தப்பிச்சு போகக்கூடிய ஆற்றல் இருந்தும் தன் உடலை மாத்தி 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 அத்தனை துயரத்தையும் கொடுமையையும் அநியாயத்தையும் சகித்து கொண்டிருந்த தவளை, அது செத்தா என்ன வாழ்ந்தா என்ன? அது நினைச்சிருந்தா அப்படி லேசா சுடும்போது தப்பிச்சிருக்கலாம். அப்படித்தான் நீங்க தவளை போல இருந்து செத்து போகாமல் லேசா அப்படின்னு தவிருங்க. தவறுக்கு என்ன சீமான் பண்ணணும்? இந்த சின்னத்துல ஒரு ஓட்டம் அப்படித்தான் நீ வேற ஒண்ணும் செய்ய ராஜா. இதை விட்டுட்டா நீ வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நீ செத்தாலும் நான் வந்து பார்க்க முடியாது. ஏன்? உனக்கு முன்னாடி நான் செத்திருப்பேன். சேர்ந்து சாகிறது தவிர வழி இல்லை. நம்மளை கொன்றுவான். நமக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம உணர்வை பற்றி, நம்ம உயிரை பற்றி, நம்ம உரிமையை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லை. அவனுக்கு ஒரே கவலை நம்ம ஓட்டு, அவ்வளவுதான். மோடிக்கு அந்த கவலையும் கிடையாது. ஏன்னு கேளு, அவரே போட்டுப்பாரு. அவர் 2 கை வச்சிருக்காரு, ஒரு கையில நோட்டு பெட்டி, இன்னொரு கையில ஓட்டு பெட்டி. நம்ம அவருக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுதான். நீங்க இந்த இங்க இருக்கிறவங்களை பாருங்களேன், நீங்க கவனிங்கள. இவங்க மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்குதுங்க. மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்குது. எதுக்குங்க மணிப்பூர் கலவரத்துக்கு போய் அங்கிருந்தானே ஏன் பிரச்சனைக்கு வர முடியும்? மணிப்பூர்ல கலவரம்ங்க. கலவரம் ஏன் வருது? மணிப்பூர்ல பழங்குடி மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுங்க. இந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு தனக்கு இல்லைன்னு முடிவெடுத்துட்ட பாரதிய ஜனதா அவனை அடிக்குதுங்க, கலவரத்தை தூண்டுதுங்க.